சுந்தரா, தாரை தப்பட்ட முழக்கம் கேட்கிறதா? ஆம், அழகர் வருகிறார். அவரது வருகை நம் ஆலயத்திற்கு மங்களம். சுவாமி, இதோ சத்தம் கேட்கிறது. என் அண்ணன் வந்து விட்டார் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் அவர் ஆற்றில் இறங்கும் அந்த அழகை காணவே 1000 கண்கள் வேண்டும். ஆம் தேவி, உன் அண்ணன் கருப்பணசாமி புடசூழ தங்க குதிரையில் வரும் அந்த கம்பீரமே தனி. ஆனால் இந்த முறை அவர் கோபமாக இருப்பாரோ? அவர் கோபம் வராமல் நாம் பார்த்துக்கொள்வோம். தவம் இருந்தே உங்கள் முகத்தை காண. உன் பக்தி என்னை அழைத்தது மீனாட்சி. உங்கள் அருள் என் வாழ்வின் ஒளி. என் ஆசிகள் என்று உன்னுடன். வந்துவிட்டீர்களா? வாட்டமா? இல்லை தங்கா, உன் திருமணத்திற்கு வர வேண்டும் என்றுதான் மலை இறங்கி வந்தேன். உண்மையாகவா? ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் தங்கா. ஆனால் வரும் வழியில் பக்தர்களின் அன்பில் கட்டுண்டு நேரம் போனதே தெரியவில்லை. நான் வருவதற்குள் நீங்கள் இருவரும் மனக்கோலத்தில் அமர்ந்து விட்டீர்களே. ஆனால் என் பக்தர்களோ என்னை ஆற்றில் காண தவம் கிடக்கிறார்கள். அவர்கள் அன்பிற்கு முன்னால் என் கோபம் எல்லாம் மறைந்து விடுகிறது. உண்மைதான் சொல்கிறேன். என் தங்களை மதுரை ஆள்கிறாள், நீங்கள் உலகை ஆள்கிறீர்கள். அண்ணா, நீங்கள் கொண்டு வந்த சீர்வரிசைகள் எங்கே? மதுரை முழுவதுமே உன் சொத்தா தங்கா. நான் கொண்டு வந்தது இந்த அழகர் மலையின் தீர்த்தமும் என் பக்தர்களின் கோடிக்கணக்கான வேண்டுதல்களும் தான். அதை விட பெரிய சீர்வேர் என்ன வேண்டும்? ஆமாம் சுவாமி. அண்ணா, நீங்கள் ஆற்றிலிறங்கி மக்கு காட்சி கொடுங்கள். அதன் பின் மூவரு நீந்து இந்த மதுரை மக்கள் ஆசீர்வாதம். அப்படியே ஆகட்டும் மீனாட்சி. மக்கா, நாம் மூவரும் நைந்து ஆசீர்வதி. மதுரை மக்களே, எங்கள் ஆசைகள் உங்களுடன். அப்படியே ஆகட்டும். இதோ என் தங்கை குதிரையை வைகையை நோக்கி செலுத்துகிறேன். கோவிந்தா கோவிந்தா, முழக்கம் விண்ணை தொடட்டும்.